வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ஜாக்பாட். பிஎம் கிசான் 22வது தவணை எப்போது லிஸ்டில் உங்கள் பெயர் இருக்கிறதா? உடனே செக் பண்ணுங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களின் 22வது தவணை தொகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இதுவரை 21 தவணைகள் விவசாயிகளின் கணக்கில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்த தவணையான 2000 ரூபாய் மார்ச் மாதத்தின் 2ஆம் பாதியில் விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மார்ச் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலத்திற்கு செல்லும் பயணத்தின் போது இந்த நிதியை விடுவிப்பதற்கான அறிவிப்பை வெளியிடக்கூடும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் இந்த தொகை தலா 2000 ரூபாய் வீதம் 3 சம தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. 22வது தவணை தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் தங்களின் EKYC நடைமுறையை முடித்திருப்பது அவசியமாகும். இதனை செய்ய தவறும் பட்சத்தில் அவர்களுக்கான தவணை தொகை வங்கி கணக்கிற்கு வருவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். விவசாயிகள் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் செயலி வாயிலாக வீட்டிலிருந்தபடியே இந்த பணியை செய்து முடிக்கலாம். விவசாயிகள் தங்களின் பயனாளி நிலையை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். பிஎம் கிசான் இணையதளத்தில் உள்ள நோ யுவர் ஸ்டேட்டஸ் பகுதிக்கு சென்று பதிவு எண்ணை சமர்ப்பித்து மொபைல் எண்ணிற்கு வரும் OTP மூலம் தங்கள் கணக்கின் நிலையை தெரிந்து கொள்ளலாம். நில ஆவணங்கள் சரிபார்ப்பு, வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் EKYC ஆகிய அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே பட்டியலில் பெயர் இடம்பெறும். ஒருவேளை ஏதேனும் விவரங்கள் விடுபட்டிருந்தால் அதனை உடனடியாக சரி செய்வது 22வது தவணையை தடையின்றி பெற உதவும். ஹோலி பண்டிகையை தொடர்ந்து விவசாயிகளுக்கு கிடைக்க உள்ள இந்த 2000 ரூபாய் நிதியுதவி சாகுபடி பணிகளுக்கு மற்ற குடும்ப செலவுகளுக்கும் பேருதவியாக இருக்கும் என விவசாயிகள் கருதுகின்றனர். அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதியை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் அடுத்த வார இறுதிக்குள் நல்ல செய்தி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியுள்ள விவசாயிகள் அனைவரும் உரிய நேரத்தில் தங்களின் விவரங்களை புதுப்பித்துக் கொண்டு மத்திய அரசின் இந்த நிதி பலன்களை பெற்று பயனடையுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.